இப்போ அந்த இடத்த இடிக்கிறோம். கேட்டா கோவில் ஆக்கிரமிப்புகள நாங்க அகற்றுறோம் அப்படின்னு சொல்லி டயலாக் விடுறாங்க. சரி, கோவில் ஆக்கிரமிப்பு நிலங்கள நீங்க கைப்பற்றி நீங்க என்னடா பண்றீங்க? பாமர, ஏழை, நடுத்தர மக்கள் இருக்கிற இடத்த பிடுங்கி பணக்காரனுக்கு ஒப்படைக்கிறீங்க. எல்லாம் பித்தலாட்ட பொறுக்கி பசங்க தான் இருக்காங்க. ஏமாத்துற வழியா தான் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் எதிர்த்து பேசினா இவரு பாஜக கிட்ட காசு வாங்கிட்டாரு போல இருக்கு. இப்படியாப்பட்ட விஷயமா எடுத்து பேசுறாரு. நமக்கு என்னன்னா, பாஜக தப்பு செஞ்சாலும், திமுக தப்பு செஞ்சாலும், கம்யூனிஸ்ட் தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்லணும். இருக்கா இல்லைங்களா? இப்போ அந்த 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 விவசாயிகளோ, அங்கே உள்ள பகுதி மக்களோ நீங்கள் இந்த பைப்பை பறிக்கக்கூடாது, இதை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி எவனும் கோரிக்கை வைக்கல. என்ன சொல்கிறான், நீ சாலை வழியாக வச்சுக்கோ, எங்களுடைய விளை நிலத்துக்குள்ளே வராதுன்றான். நீ வச்சுக்கியா, அந்த சாலை வழியாக வச்சுக்கியா. சரி, இது அவ்வளோ அத்தியாவசியமானு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இது கர்நாடகாவுக்கு பெட்ரோல் அந்த கச்சா எண்ணெய் போகிறதுக்காக நீ ஏன் தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு விவசாய நிலம் கொடுக்கணும் நான் கேட்குறேன். அரசியல்வாதிகள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவோம், ஆளுங்கட்சியாக மாறணும்னு இன்னொரு பேச்சு பேசுவோம். அப்படி தான் நடந்துட்டு பஞ்சமி நிலத்தை தெரிஞ்சால் விற்கவோ வாங்கவோ ரிஜிஸ்டரே பண்ணக்கூடாது. இங்கே தான் புறம்போக்கு இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. ஏழை வீடுன்னா புல்டோசரும் போலீஸும் போய் இரவாக அடிக்கிறான். சாஸ்திரா பல்கலைக்கழகத்தை ஏன் அடிக்கிறது இல்லை? ஏன்னா சாஸ்திரா பல்கலைக்கழக கிட்ட போனவங்க டெல்லியிலேருந்து ஃபோன் வரும், வருமா வராதா? கண்டிப்பாக. ஆனால் இன்னும் வரையும் பாருங்கள், நீங்கள் அந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவு பண்ணிட்டாங்க. அதிகாரி ஏமாற்றிட்டாருன்றாங்க. அதிகாரி லஞ்சம் வாங்கி செஞ்சா லஞ்சம். ஆனால் யார் வாங்கினா லஞ்சம், யார் கொடுத்தான்றது இது வரையும் வெளியே வரதில்லை. வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க, தப்புனா அது யார் செஞ்சாலும் தப்பு, அது ரொம்ப தைரியமாக ரொம்பவே போல்டாக மக்களுக்கு நம்மளுடைய கருத்து கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும் அப்படின்றதில் முதன்மையாக நின்று விமர்சகராகவும் சரி, ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் அவருடைய தொடர்ந்து சமூகத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். இப்போது பொதுவாகவே இப்போ நீர்நிலை இடம் இல்லைன்னா இது வேற ஒரு இடம், இதில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றக்காக விளிம்பு நிலை மக்களை கட்டிடத்தெல்லாம் இடித்து அவங்களை வெளியே இருக்கக்கூடிய இந்த அரசு, அதாவது எந்த அரசாக இருந்தாலும் சரி, எந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டுடைய இடங்களை லீஸுக்கு, குத்தகைக்குன்னு சொல்லிட்டு தனியாருக்கு கொடுப்பாங்க. 100 வருஷம் 99 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துட்ருப்பாங்க. அப்படி தான் அந்த மாஞ்சோலை அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த எஸ்டேட் வாங்கி ரன் பண்ணணும். இதுக்கு மேலே எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு எதெல்லாம் அவங்களுக்கு லாபம் வரலையோ தனியாக இருக்குது, அதை உடனே கொடுத்துட்டு போயிடுறாங்க, முடிஞ்சிடுச்சு பீரியடுன்னு சொல்லிட்டு. ஆனால் லாபம் தரக்கூடிய இடத்தெல்லாம் அப்படி முடிக்கிறது இல்லை, அவங்க பாட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துலலாம் இந்த கவர்மெண்ட் போய் முடிஞ்சிடுச்சே, நீங்கள் அதுக்கு நீங்கள் தரணுமே சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் ஏன் அந்த ஒரு இங்கே எப்படி பொதுமக்கள் கிட்ட போயிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, மிரட்டக்கூடிய அந்த தோரணையோ இல்லைன்னா அந்த மாதிரி எங்களுடைய உரிமையை, எங்களுடைய இடத்த நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏன் இவங்க கிட்டலாம் மட்டும் பேசுகிறாங்க? ரேஸ் கோர்ஸ், கிண்டி ரேஸ் கோர்ஸ் அது உள்ளுக்குள்ள பிரச்சனை, அதனால மறுபடியும் அது ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வராத இடங்கள் எத்தனையோ இருக்குது, நிறைய இருக்கு. ஆமாம், அதாவது நீ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கள்ளக்குறிச்சியில் ஒரு கிராமத்தை கோயில் இடம், அந்த இடம் காலி பண்ணுங்கன்னு சொல்லி அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்துறாங்க. அந்த மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 45 குடும்பங்கள். நான் சொல்கிறேன், கோயில் இடம் அங்கே இருக்கிறது யார்? முஸ்லீம் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ், பிஜேபி இறங்கி முஸ்லீம் எப்படி கோயில் இடத்துல இருக்கலாம்னு சொல்லலாம். இந்துக்கள் தானே அவங்க. அதுவும் இல்லாமல் இது என்னன்னா 1958 கவர்மெண்ட்டே பட்டியலின மக்களுக்காக இந்திரா குடியிருப்பு அப்படின்ற பேர்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு திட்டம். இதே நிறைய இருக்கு, கொடுத்துருக்கு, அவங்களுக்கு கட்டியே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இடத்த இடிக்கிறோம். கேட்டா கோவில் ஆக்கிரமிப்புகளை நாங்க அகற்றுறோம் அப்படின்னு சொல்லி டயலாக் விடுறாங்க. சரி, கோவில் ஆக்கிரமிப்பு நிலங்களை நீங்க கைப்பற்றி நீங்க என்னடா பண்றீங்க? திமுக ஆட்சியில் கூட இப்படி தான் கோயில் நிலங்களை, ஆக்கிரமிப்பு நிலங்கள் எல்லாம் நீங்கள் கைப்பற்றி என்ன பண்ணீங்க நான் தான் கேட்குறேன். ஏதோ ஒரு செல்வந்தருக்கு தாரவாக்குறீங்க. பாமர, ஏழை, நடுத்தர மக்கள் இருக்கிற இடத்த பிடுங்கி பணக்காரனுக்கு ஒப்படைக்கிறீங்க. இதே மாதிரி வக்பு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட அப்படின்னா இந்த வக்ப் போர்டு சேர்மன் சொல்லிட்டு இருக்கிற அயோக்கிய பயிலுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. இப்போ நவாஸ் கனி, இப்போ ஏற்கனவே நவாஸ் கனி தான் இருந்தால், இப்போ நவாஸ் கனி தான் இருந்தால், இந்த முஸ்லீம் லீக் அதுக்காக தான் இப்போ தாமக்காவுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்கானுங்க. எதுக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி இடங்கள் ஒரு 7 தலைமுறை 8 தலைமுறையாக இருப்பாங்க. இவங்க இரவாக போய் என்ன பண்ணுறதுன்னா ஒரு ரிவிஷன் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் போலீஸ் வச்சு இடிச்சு தட்டுது. சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உடனே நாங்கள் வக்பு இடங்களை மீட்பது, இது அரசுக்கு வக்பு இடங்கள் மீட்டு என்னடா பண்ண? இதுதான் கேள்வி, என்னுடைய கேள்வி.
இப்போ இதே திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் ஒரு 2 ஏக்கர் இடம் வக்பு நிலம். இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர ஏழை மக்கள் அவன் குடிசை ஓலை வீடு தட்டை வீடு போட்டுட்டு இருந்தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ரிவிஷன் ஆட்டத்துக்கு போய் காலி பண்ணீங்க. பெரிய இடம் தான் காலி பண்ணீங்க. சரி, காலி பண்ணி அந்த இடத்துல ஒரு கல்லூரி அல்லது ஒரு மருத்துவமனை ஏழை மக்களுக்காக கட்டினாங்கன்னு சொன்னால் நீங்கள் மக்களுக்கு சேவை அப்போ கை கட்டி செய்திக்கலாம். பட் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல டிஎம்கே கவர்மெண்ட்டு டிஎம்கே என்ன பண்ணிட்டான், அதை அப்படியே வாங்கி இன்றைக்கி கலைஞர் அறிவகம்னு கட்டி வச்சுருக்கான். கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க வாடகை தராங்களே 11,000 ரூபாய் மாதம். யாருக்கு ஒரு 2 ஏக்கருக்கு மேலே இடம் 11,000 ரூபாய் வாடகை தராங்க. அது இந்த மக்கள்கிட்ட கேட்டிருந்தா அவங்களுக்கு ஜாஸ்தியாகவே கிடச்சிருக்குமே. 11,000 ரூபாய் வாடகைக்கு. ஆனால் அங்கே கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த கலைஞர் அறிவகத்தில். அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு நாள் வாடகை 5 லட்ச ரூபாவும். அது வந்து முஸ்லீம்களுக்கு இல்லையா அப்படின்னு. முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு சொல்கிறது இல்லை, நான்வெஜ்ஜு இல்லை, வெஜ்ஜு திருமணங்களுக்கு மட்டும் அனுமதி. முஸ்லீம்னு சொன்னால் நான்வெஜ்ஜு தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கேட்டால் என்ன சொல்லுவானுங்க, திராவிட மாடல்னுவானுங்க, எல்லாம் பித்தலாட்ட பொறுக்கி பசங்க தான் இருக்காங்க, ஏமாத்துற வழியாக தான் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதிர்த்து பேசுனா இவர் பாஜக கிட்ட காசு வாங்கிட்டாரு போல இருக்குது, இப்படியாப்பட்ட விஷயமா எடுத்து பேசுகிறாரு. நமக்கு என்னென்னா, பாஜக தப்பு செஞ்சாலும் திமுக தப்பு செஞ்சாலும் கம்யூனிஸ்ட் தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்லணும், இருக்கா இல்லைங்களா? இப்போது இந்த இவர் நம்ம சேகரபாபு இப்படி தான் கோவில் நிலங்களெல்லாம் நாங்கள் ஆக்கிரமிப்பு வந்து அகற்றுறோம், இது கைப்பற்றி என்ன பண்ணீங்க நீங்கள்? எதுனா ஒரு 100, 500, 1000 ஏழைகளுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தீங்களா, இல்லை மருத்துவமனை கட்டி விட்டீங்களா? அதாவது ஆக்கிரமிப்பு அப்படின்ற வார்த்தை இருந்தால் கூட பரவாயில்ல, இது அரசே கொடுத்து அரசே இப்போ வந்து அவங்கள துரத்துனா அவங்க எங்கே போடுறது? இப்போ நீங்கள் இவ்வளோலாம் சொல்கிறீங்களா? நான் இன்னொரு விஷயம், புது தகவல், இது வரையும் யாருமே பேசுறது இல்லை. சுமார் 115 ஏக்கர் இடம் ஆற்காடு நவாப் இருக்கும்போது கொடுத்தது இடம். இப்போ இந்த கவர்னர் மாளிகை இருக்கு இல்லையா, அது ஆற்காடு நவாப் இடம். 99 வருஷம் குத்தகைக்கு தான் எடுத்தீங்க, இப்போ காலி பண்ணி கொடுப்பீங்களா நான் கேட்குறேன்? அங்கெல்லாம் போக மாட்டுறாங்களே. 99 வருஷத்துக்கு தமிழக அரசு கொடுக்குது. இப்போ தமிழக அரசு 80,000 ரூபாய் ஏதோ வாடகை கொடுக்குறாங்க. அந்த இது 119 ஏக்கருக்கு 80,000 தான். 80,000 ரூபாய், 1 லட்ச ரூபாய் ஏதோ வாடகை தராங்க. அதுக்கு வேண்டாம், நீ காலி பண்ணி கொடு எனக்கு. நான் பாட்டுக்கு முஸ்லீம், இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ 3 பேருக்கு வந்து ஏழை மக்கள் வந்து வீடு கட்டி நானே கொடுக்குறோம். அது எவ்வளோ ஏக்கரில் இருக்கக்கூடிய இடம்? அது ஹாட் சிட்டியாச்சு மேம். சென்னையில் 117 ஏக்கரா. இது கூடிய 99 வருஷம் தானே, எத்தனை வருஷம் முடிஞ்சது? 200 வருஷம் ஆக போதே. கொடுங்க, தமிழக அரசு வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். ஆனால் இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் பீரியடில் போட்ட அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது தட்டி ஏமாற்றி வழி. அதாவது ஆண்டிக்கு ஒரு நீதி, அரசனுக்கு ஒரு நீதி தான். புரிதுங்களா? இது போன்ற வழக்கு நான் உயர்நீதிமன்றத்தை போட்டாலும் என் வழக்கு விசாரணை இல்லாமல் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு 100, 500 ஏழை வந்து ஒரு 10 தலைமுறையாக இருக்கான்னு சொன்னால் அந்த இடம் நீர்நிலை நிலை பிடிப்பு அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம், அது கோயில் இடம் அல்லது குளத்து இடம் அப்படின்னு சொன்னோன்னா உடனே நீதிபதிகளே என்ன பண்ணுறாங்க, தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இப்போ இதே நான் ஹைகோர்ட்டில் போட்டால் எனக்கு ஆதரவு பெட்டிஷனே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கோர்ட் நேரத்தை வீணடித்தான்னு சொல்லிட்டு எனக்கு 5 லட்ச ரூபாய் ஃபைன் போட்டாலும் போடுவாங்க, எனக்கு உள்ள 6 மாதம் ஜெயிலில் போட்டாலும் போடுவாங்க. கேஸ் நம்ம போட்டோம்னா சொல்கிறேன். இப்போ இந்த விஷயத்த நம்ம கவர்னர் மாளிகை விஷயத்தை சொல்கிறேன். சொன்னால் கவர்னர் மாளிகையே லீஸ் முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் அதுவே வந்து இது பண்ணல. அந்த மாதிரி இன்னும் எத்தனை இடங்கள், தெரியாத இடங்கள்லாம் இருக்கும், எத்தனை இருக்குது. இப்போ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஓசூரில், இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா, ஓசூரில் வந்து பார்த்தீங்க இப்போ இந்த பைப்பு வந்து இப்போ பெட்ரோலியம் பைப்புக்காக இந்த பெட்ரோலியம் பைப்பு தமிழக மக்களுக்கு இல்லை, கேரளா வழியாக கர்நாடகாவுக்கு போகலாம். எதுவும் கர்நாடகா தண்ணியே எனக்கு கொடுக்க மாட்டேன்றான். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பைப்பு பதிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன வச்சுக்காக போகிறாங்கன்னா, அந்த பைப்பை சாலை வழியாக பதிங்க, ரோடு எங்கெங்கே போதும் ரோடு வழியாக பதிங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து அந்த அந்த ஒரு இது என்னது டைரெக்ஷனோடு நாங்கள் பதிப்போம். விளைநிலங்களெல்லாம் நீ பதிக்கிற, நாளைக்கு அந்த விவசாயி ஏதோ கிணறு தோணுன்னு நினைப்பான், முடியுமா? அங்கே வந்து அல்லது அவன் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறான், அவன் கடைக்கால் தோண்டி வைக்க முடியுமா? அப்போ அதை எதிர்த்து விவசாயிகள் போகிறாங்கன்னா நீ போலீஸ் வச்சு அடைக்கி என்ன பண்ணுறீங்க, உள்ளே தூக்கி போகிற. ஒரு வயசான பாட்டி வந்து அதில் போயிட்டு குதிக்கிறதுக்கு போகிறாங்க, உடனே வந்து அரெஸ்ட் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகளோ அங்கே உள்ள பகுதி மக்களோ வந்து நீங்கள் இந்த பைப்பை பறிக்கக்கூடாது, இதை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கோரிக்கை வைக்கிறார். அவ்வளோ சொல்கிறாங்க, நீ சாலை வழியாக வச்சுக்கோ, எங்களுடைய விளைநிலத்துக்குள்ளே வராதுன்னு. ஆனால் இதுக்கு எந்த அரசியல் கட்சி முன் வந்து போராடி இருக்கு அந்த மக்கள் கூட நின்று இது அநியாயம் தப்பு நிறுத்துங்கன்னு சொல்றது இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி அதை பற்றின ஒரு அறிக்கை கூட விட்ட மாதிரி தெரியும், எதுவுமே இல்லை. அவங்க வேண்டாம்னு சொன்னால் பரவாயில்ல,
நீ வச்சிக்கியா அந்த சாலை வழியாக வச்சிக்கியா சரி. இது வந்து அவ்வளோ அத்தியாவசியமானு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இது கர்நாடகாவுக்கு பெட்ரோல் அந்த கச்சா எண்ணெய் போகிறதுக்காக நீ ஏன் தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு விவசாய நிலம் கொடுக்கணும் நான் கேட்குறேன். தமிழக அரசுக்கு சம்மந்தப்பட்டதும் கிடையாது. இப்படி தான் இன்றைக்கி இருக்குது சிஸ்டமே. வந்து கார்பரேட்டுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அரசியல்வாதிகள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவோம், ஆளுங்கட்சியாக மாறணும்னு இன்னொரு பேச்சு பேசுவோம். அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதுக்கு பாதிக்கப்படுறது யாருன்னு சொன்னால் பணக்காரன் பாதிக்கப்படுறதில்லை, ரொம்ப ஏழையும் பாதிக்கப்படுறதில்லை, நடுத்தர நம்மளை மாதிரி மக்கள் தான் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகும். நம்ம தான் போராடிட்டு இருக்கோம், நம்ம தான் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரியுது, நம்ம தான் இந்த போராட்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கோம் மக்களுடைய கஷ்டங்களை. ஏன்னா பணக்காரன் அவனுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, அவன் போயிட்டே இருப்பாங்க. புரிதுங்களா அவங்களுக்கு? ஏழை வந்து அவன் வந்து ரொம்ப வறுமையில் வாழ்விடுவான், நமக்கு யார் இருந்தால் என்னடா அப்படின்ட்டு போயிடுவான். அப்போது ஒரு சமூகத்தில் வந்து ஒரு மக்கள் போராட்டத்தை வந்து யார் எடுப்பான்னா நடுத்தர மக்கள் தான். இன்றைக்கி நீட்டுக்காக வந்து பாருங்கள் போராடிட்டு இருக்கிறது யார்? நடுத்தர ஏழை மக்கள் தான். இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பாக. ஏன்னா ஏழை ரொம்ப ஏழை வந்து அவன் வந்து நீட்டை எழுத போகிறதில்ல, அவன் டாக்டர் ஆகணுன்ற ஆசை அவனுக்கு இல்லை. ஏன்னா நம்ம பிள்ளைங்கேருந்து போகும்போது அவனு போயிடறான். பணக்காரன் அப்படின்னா காசோ இல்லை ஏதோ கொடுத்துட்டு அவன் போயிடுறான். அப்போ இதில் யார் உரிமையாக வந்து நான் போராடி இதை பெறணும், நான் நீட்டில் வெற்றி பெறணும், நான் மருத்துவர் ஆகணும்னு சொல்லி யார்? நடுத்தர மக்கள். இன்னைக்கு டெல்லியில் செத்துட்டு கிடக்குறான். இதை நம்ம தனியாக பேசணும்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு நிலத்தை பற்றியும் கேட்டுருணும் உங்ககிட்ட அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் நிறைய தெரியாத விஷயத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறீங்க சார். இதில் அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே மக்களுக்கு, முக்கியமாக பட்டியலின மக்களுக்காக, எஸ்சி எஸ்டிக்காக பஞ்சமி நிலம் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த நிலத்தை கூட பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு இப்போ சரியாக போய் சேர்ந்துதான்னா சேராமையே அதையும் ஆக்கிரமிப்பு பண்ணி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்சி சார்ந்த விஷயங்கள் நடக்குது. அதாவது இந்த கட்சி வந்து இந்த ஆளுங்கட்சி வந்துன்னா அந்த இடத்த பறிக்கிறதும், அதுவே இன்னொரு கட்சி ஆளுங்கட்சியாக வரும்போது அந்த இடத்துல வேறு ஏதாவது பண்ணுறதும், அது பட்டியலின மக்களுக்காக கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களும் வந்து எல்லார் மாதிரியும் சமமாக இருக்கணும் அப்படின்றக்காக கொடுத்தது. இப்போ அந்த இடம் கூட அது என்ன நிலைமையில் இருக்குதுன்னே பல பேருக்கு தெரியல. அது பஞ்சமி நிலம் என்ற அது வரலாறு, அது ஒரு பெரிய விஷயம். அது என்னன்னு சொன்னால் பஞ்சமி நிலம் வந்து பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. யார் கொடுத்தாங்கன்னா ஆங்கிலேயர்கள் கொடுத்தாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட நிலம் அது. ஏன் ஆங்கிலேயர் ஆட்சி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த படைப்புகள், ஆங்கிலேயர் ஆட்சி படைப்புகளில் பட்டியலின மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் இருக்கும்போது அவங்க அந்த ஆதரவாக இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட நிலம் தான் அந்த பஞ்சமி நிலம் என்றது. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அந்த பட்டியலினத்து மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் நிறைய இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் 12 லட்சம் ஏக்கர்ன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ? 12 லட்சம் ஏக்கர்ன்னு சொல்கிறாங்க. இந்த 12 லட்சம் ஏக்கரில் ஒரு 10 ஏக்கர் கூட யாருக்கு பட்டியலின மக்கள்கிட்ட இருக்கான்னு இல்லை. இதில் என்னன்னு சொன்னால் இது ஆக்கிரமிக்கப்படுத்தப்பட்டதுன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இது பட்டியலின மக்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்போ நான் இருக்கேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன், நான் விற்றுட்டு போகிறேன்னு சொன்னால் அது இன்னொருத்தர் வந்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் அது இன்னொருத்தர் வேற ஒரு வாங்கக்கூடாது. அந்த பஞ்சமி நிலத்தை வந்து தெரிஞ்சால் விற்கவோ வாங்கவோ ரிஜிஸ்டரே பண்ணக்கூடாது. இங்கே தான் புறம்போக்கு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் இடத்த என் மேலே பட்டா போட்டு கொடுக்குறேன், என் இடத்த உங்கள் மேலே பட்டா போட்டு கொடுக்குறானா இல்லையா? படத்தை வாங்கிட்டு இப்போ அந்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு. இப்போ அதை வந்து ஒழுங்குபடுத்தி அந்த பஞ்சமி நிலத்தை மீட்கணும்னு சொன்னால் அது இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா பல கோடிகளுக்கு அதிபதிகளெல்லாம் அந்த பஞ்சமி நிலத்தில் வீடு கட்டியிருக்காங்க. இப்படி எல்லாம் இவங்களெல்லாம் எப்படி அப்புறப்படுத்துவீங்க நீங்கள்? முடிகிற காரியமா? வாய்ப்பே இல்லை. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறேன், டோட்டல் இந்தியாவிலேயே இந்த பஞ்சமி நிலம் வந்து ஆங்கிலேயர்கள் கொடுத்தாலும் அதன் பிறகு அவங்க வந்து அந்த பராமரிக்கிறது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டதுனால எல்லா இடமும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லாம் கூட பஞ்சமி நிலத்தில் வந்து வந்துச்சு, கல்லூரிகள் வந்து கட்டியிருக்காங்க அங்கே. அப்படின் போது அந்த ஒரு தலைமுறை 2 தலைமுறை 3 ஒரு 5-6 தலைமுறைக்கு வந்து மாறி போனதுனால இப்போ பஞ்சமி நிலம்னு கண்டுபிடிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இதில் எது பஞ்சமி நிலம் அப்படின்றதே இப்போ ஆங்கிலேயர் காலத்தில் ஒடுக்கப்படும் போது அவங்க வந்து என்ன சொல்லுவோன்னா ஒரு ஏக்கருன்ற கணக்கெல்லாம் இல்லை. அப்போது ஒரு காணி அது எதுன்றது இருந்தது. அந்த புள்ளி விவரங்களை கொடுத்தாங்க. இப்போ அந்த ஆவணங்களெல்லாம் எடுத்து இவங்க சரி பார்த்தாங்கன்னா இது என்ன அப்படின்றது தெளிவுபடுத்தவே முடியாதுங்களால. அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த பஞ்சமி நிலம் விஷயத்தில் வந்து ஒவ்வொரு ஆட்சிகள் மாறினாலும் ஏன் விடுதலை சிறுத்தைகளே பஞ்சமி நிலத்துக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தலையே. ஆனால் அடிக்கடி ஒரு ஸ்லோகன் மட்டும் பஞ்சமி நிலம் மீட்பு போராட்டம், பஞ்சமி நிலம் மீட்பு போராட்டம் பண்ணுவாங்க, பார்க்க முடியுது. ஆனால் அதுக்கான முயற்சி வேறு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுன்ற நான் ஓப்பனாக சொல்கிறேன், போக முடியாதுன்ற.
ஏன்னா அப்படி மாறிச்சு. இப்போ இது பட்டியலின மக்களுக்காகவே நடக்கக்கூடிய கட்சிகள் எத்தனையோ இருக்குது. அந்த கட்சிகள்னால கூட எதுவும் பண்ண முடியாது. இல்லை, பண்ண முடியலையே. பட்டியலின மக்கள் மட்டும் இல்லை, பொதுவாக இப்போ நாம் தமிழர் கட்சி கூட பஞ்சமி நிலம் மீட்பு போராட்டம்னு பல வருஷம் பண்ணாங்க. ஆமாம், பார்த்துருப்பீங்க. ஒன்றும் பண்ண முடியல. ஏன் பாஜகவே பஞ்சமி நிலம் மீட்பு போராட்டம் பண்ணியிருக்கு. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் சொன்னால் அந்த பஞ்சமி நிலமெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அது கார்பரேட் கைவசமும் பெரிய பெரிய செல்வந்தர் கைவசமும் போயிருக்கு. மீட்க முடியாதுன்னு தெரிஞ்ச அப்புறமா எதுக்கு அந்த போராட்டம்னு ஒன்று அறிவிக்கிறாங்க? என்ன பண்ணுறது, உணர்வு சில பேர் வெளிப்படுத்த தான் செய்வாங்க. இல்லை அதுவும் ஒரு அரசியலா? இல்லை, அரசியல்னு பார்க்க முடியாது. உணர்வு ரீதியாக வெளிப்படுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உணர்வு ரீதியாக அதை பெறணுன்றது ஆசை எல்லாருக்குமே இருக்கும். பட் அது பெறக்கூடிய நிலை இருக்கான்னா இல்லை. அதான் உண்மை. இப்போது நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். இவருனா பெற முடியாதுன்றாரு, எப்படி முடியாமல் போயிடும் அப்படின்னு சொன்னால், அந்த உண்மையில் அந்த பஞ்சமி நிலத்தை மறுபடியும் எதுனா ஒரு ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் பிடிங்கி வச்சுருந்தாங்கன்னா அதை என்ன அரசு வாங்கிக்கும். அதான் நான் சொன்னேன் உதாரணத்துக்கு. ஏழை வீடுன்னா புல்டோசரும் போலீஸும் போய் இரவாக அடிக்கிறான். சாஸ்திரா பல்கலைக்கழகத்தை ஏன் அடிக்கிறதில்லை? ஏன்னா சாஸ்திரா பல்கலைக்கழகத்துக்கு கிட்ட போனாங்க டெல்லியிலேருந்து ஃபோன் வரும், வருமா வராதா? கண்டிப்பாக. இப்போ அந்த பயம் தானே உங்களுக்கு. அப்போ அதே மாதிரி தான் பஞ்சமி நிலங்களை இன்றைக்கி யாருடைய ஆக்கிரமிப்பில் இருக்குதுன்னு சொன்னால் செல்வந்தர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் பஞ்சமி நிலங்கள் வந்து ஏதோ கிராமத்துலலாம் இல்லை, நகரங்களில் தான் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு பஞ்சமி நிலம். அப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 லட்சம் ஏக்கருன்ட்டு மொத்தம் 12 லட்சம் ஏக்கர். இப்போ தமிழ்நாட்டில் 12 லட்சம் ஏக்கர், சென்னையில் ஒரு 2 லட்சம் ஏக்கர்னாலும் 4 ஏரியா அடங்கிடுது இல்லை அதில். புரிதுங்களா இல்லையா? அப்போ அந்த 4 ஏரியாவில் வந்து எப்படி வந்து கைப்பற்றுவாங்க நம்ம? இப்போ சொல்லனா வடபழனி, கோடம்பாக்கம், சாலிகிராமம் அப்படின்ற அந்த ஒரு அதுக்கப்போ ஒரு முற்றுப்புள்ளி தான் வச்சாகணும். இல்லை, முற்றுப்புள்ளி இல்லை. அது வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதெல்லாம் மீட்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. மீட்கணும்னு சொன்னால் அது இன்னொரு தரப்புக்கு இழப்பும் வருது. இப்போது நாளைக்கு தலைமுறையாக மாறி இருக்குன்னு சொன்னால், நான் ஒருத்தன் வாங்கி வச்சுருப்பேன், என் சொத்து ஊரில் இருக்கிற சொத்து சொகத்தை எல்லாத்தையும் விற்று வந்து பேப்பர் பார்க்குறேன் கரெக்டாக இருக்குது, நான் வாங்கி வச்சுருப்பேன். இப்போ மீட்கிறேன்னா என் சொத்து தானே போகுது. புரியுதுங்களா? அவங்களும் ஒரு பட்டியலின மக்களாக கூட இருக்கலாம். இப்படி தான் போகும், தோண்ட வேறு மாதிரி தான் போகும் அப்படின்றீங்க. அண்டு இந்த பழனி கோயில் நிலத்தினுடைய இந்த பதிவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தோடையே போயிட்டுருக்குது. யார் பக்கம் தெரியல. சிபிஐ விசாரணைன்றாங்க, ஒரு பக்கம் போன கட்சின்றாங்க. என்னன்னு தெரியுமா, நீங்கள் போன ஆட்சி இந்த ஆட்சி எந்த ஆட்சியாவது இருக்கட்டும், எந்த காட்சியாவது இருக்கட்டும், ஆனால் இன்னும் வரையும் பாருங்கள், நீங்கள் அந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவு பண்ணிட்டாங்க. அதிகாரி ஏமாற்றிட்டாருன்றாங்க. அதிகாரி லஞ்சம் வாங்கி செஞ்ச லஞ்சம். ஆனால் யார் வாங்கினா லஞ்சம், யார் கொடுத்தான்றது இது வரையும் வெளியே வரதில்லை. அந்த இடத்தை தவறாக இப்போது கோயில் இடம் நான் என் பேரில் பதிவு பண்ணுறேன்னா ரஹீம் பேர் ஏன் வரல? உதாரணத்துக்கு சொல்கிறேன். யார் பேரில் பண்ணாங்களோ அவங்க பேர் வெளியில் வரல. அது திமுகவும் அந்த விஷயத்தை சைலண்ட் மூடு, அதிமுகவும் அந்த விஷயத்தை சைலண்ட் மூடு, தாவேக்காவும் இன்ன வரையும் வாய்த்தாருன்னு சொல்ல. இன்னொரு தான் எடுத்தார், இவர் திமுக காரர், இன்னொரு தான் எடுத்திருக்காரு, இவர் அதிமுக ஆதரவில் எடுத்தாருன்னு சொல்லி அவங்களும் வாய் திறக்கல. அப்போது வானத்தில் இந்த தேவதூதர் வந்து இரவோட ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நிலத்தை எடுத்துகிட்டு போயிடல. 100 ஏக்கர்ன்றாங்க, சுமாராக 100 ஏக்கர்ன்றாங்க, 100 கோடி ரூபாய்க்கு. அப்போது அவ்வளோ சொத்தை யார் வாங்கணும்? இந்த 100 கோடி இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க. இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் பேர் ஏன் வரலன்ற நான். அவர் வந்து அதிகாரி வேற ஒரு இடத்துல அவருக்கு பணி, ஆனால் இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இது வாங்கிட்டு வந்து இவர் அவசரமாக பதிவு பண்ணி கொடுத்துட்டாரு. பதிவு யார்கிட்ட பண்ணி கொடுத்தாரு? பேய் பிசாசு கேட்கணும் பதிவு பண்ணி கொடுத்துட்டாரா? ஏன் அது எந்த ஊடகங்களும் அந்த கேள்வியை எழுப்புறதில்லை? ஊடகவியாளர் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தெரியல, எனக்கு தெரியல. நானும் ஃபுல்லாக படிக்கிறேன். இதுவரையிலும் யார் வாங்கினாலும் பேர் வரணும் இல்லை. 100 கோடி ரூபாய் இது வந்து தாவேக்கா ஆட்சி வந்த உடனே அது அவசரமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா இது இவன் யாருன்னு சொல்லி பார்க்குறேன், வெளியே வரமாட்டேங்குது பேர். திமுக கூட வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி விஷயம் பேசுகிறாங்களே தவிர 100 கோடி வாங்கினது இன்னார்தான், இவர் வந்து எப்படி வாங்கினான்னு சொல்லி அவங்களும் வெளியேறது. அவங்களுக்கு சோர்ஸ் இல்லையா? எதையோ இடத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி போடுறாங்க. அதுவும் பண்ணுறது இல்லை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே ஒரு ஜகஜால கிளாடி மக்களை வந்து ஏமாத்தான். ஸோ நம்ம வந்து இந்த 100 கோடின்னு பேசி மக்களை வந்து ஒரு வியப்பு மனநிலையை மட்டும் 100 கோடி சரிடா. 100 கோடி யாரா வாங்கினா? அவன் வந்து அதிகாரி வந்தார், ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாரு. 100 கோடி ரெஜிஸ்டர் யார் மேலே பண்ணார்? பேய் பிசாசுக்கு யாருன்னா பண்ணி கொடுத்தாரா? வரல பேர்.
இதுக்கப்புறம் வராது. இதுக்கப்புறம் வராது. தெரியல. வந்து அவரை தானே கைது பண்ணோம். அவர் தானே தூக்கி உள்ளே போகணும் ஜெயிலில். அதுதான் அந்த பேர் வெளியில் வருமா இல்லை கடைசி வரைக்கும் அப்படியே மறைக்கப்படும்? தெரியல. எனக்கு இன்ன வரையிலும் நான் நேற்று கூட பார்த்தேன், வரல. ஸோ அப்போ இது வந்து ஒட்டுமொத்தமாக அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. சோசியல் மீடியாவில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது திமுககாரன்னு சொல்லி சில பேர் தாவேக்காரன் போடுறாங்க. திமுககாரன் வந்து இல்லை தாவேக்காரன் அப்படி போட்டுக்கிறாங்க. ஆனால் உண்மையான அந்த நபர் யாருன்னு தெரியல. இல்லை அந்த அதிகாரியை தான் பேரில் மாட்டிக்கிட்டாரு, அது கூட வரல இன்னும். ஆமாம், சார் பதிவாளர் அப்படின்றது மட்டும்தான் போகுதே தவிர்த்து லஞ்சம் வாங்கிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஆனால் யார் பேருக்கு பண்ணாங்கன்றது இப்போ வரைக்கும் வெளியில் வரல. இதில் சிபிஐ விசாரணை அப்படின்னு போயிட்டு இருக்குது. 5வது நாள் 6வது நாள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சிபிஐ மட்டும் என்னமோ வானத்திலிருந்து குதித்து தேவத்து இருக்கலாமா? இல்லை, அது அவங்களாவது விசாரணை கரெக்டாக பண்ணுவாங்க. 4-5 மூலையாக இருக்க போகுது. அவங்களும் போலீஸ் தான், அவங்களும் ஐபிஎஸ் அந்த போலீஸ் சேம் இதுதான், போலீஸ் தான். அவங்க எதுவும் வந்து எக்ஸ்ட்ரா மூளை இருக்கும், எக்ஸ்ட்ரா திறமை இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னென்னா மத்திய அரசு கட்டுப்பாடில் இருப்பாங்க, மாநில அரசு இடையூறு பண்ண வந்தாங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. ஆனால் மத்திய அரசு பண்ணாங்கன்னா ஓகே, அவங்களும் அப்படி தான். இப்போ அமித்ஷா ஒரு ஃபோன் பண்ணி நீ அங்கே போகிற வீட்டுக்கு போ அப்படின்னா வீட்டுக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். சிபிஐ ஒருவேளை வாங்கின பிஜேபிக்கு டைரெக்டாக பேசினாங்க, எதுக்கு ஏன் தேவையில்லாம் அவங்க பண்ண, சரிங்கய்யா ரொம்ப நன்றி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு போயிட்டே இருப்பான். அவ்வளோதான் சிபிஐ. ஏதோ சரிதான் நினைக்கிறாங்க, ஏதோ சிபிஐ. ஏன்னா நான் சிபிஐ வழக்கில் சம்மந்தப்பட்டு நான் ஒரு 18 வருஷம் சிறையில் இருந்தவன் நான். அதனால் அவங்க சிபிஐ விசாரணைலாம் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும். அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாடு, அவங்களுக்கு ஓப்பனாக சொன்னால். இங்கே எப்படி போலீஸுக்கு தமிழ்நாடு கட்டுப்பாடு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாடு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துன்னா யாரோனா விடுவாங்க, யாரோனா பிடிச்சி உள்ளே போடுவாங்க, அவ்வளோதான் சிபிஐ. நம்ம சில பயிலுங்க இங்கே நின்று சிபிஐ விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை. சிபிஐ ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பத்திரமாட்டு தங்கலாம் இல்லை. ஸோ மொத்தத்தில் தமிழக அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த அரசாக இருந்தாலும் சரி, நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விளிம்பு நில மக்களுக்கு எப்பவுமே ஆதரவாக இல்லை, எப்பவுமே செல்வந்தர்களுக்கு இவங்களுக்காக மட்டும்தான் செயல்படுது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ பல நில மோசடிகள், பல நில ஆக்கிரமிப்புகள், பல நிலத்தினால இப்போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருந்தீங்க சார். நன்றி.